மொழிகளை கடந்து தமிழாகட்டும், தெலுங்காகட்டும், இந்தி ஆகட்டும், இப்படி எல்லா லாங்குவேஜ் ஸ்டார்லையுமே ஒர்க் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாஸ் டைரக்டராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஏஆர் முருகதாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள், வீடியோகிராஃபர், ஸ்டில் கேட்டர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி பாபு விஜயோட ஃபஸ்ட்டு ஃபில்மு, டைரக்ஷன்லேயும் சரி ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஃபஸ்ட்டு ஃபில்ம். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபில்ம் அப்போது நான் எப்படி ஒரு ஆர்வமாக இருந்தனோ, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனோ, அதே அளவுக்கு சந்தோஷமாக நான் இன்றைக்கி இருக்கேன். பாபு விஜய் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ரொம்ப நீங்களாம் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுங்களாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களை கமிட் பண்ணியிருப்பார். ப்ரொடியூசராக கமிட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சம்பளம் பேசியிருப்பார். ஆனால் படம் முடியும் போது தான் தெரிஞ்சிருக்கோம் உங்ககிட்ட 3 மடங்கு வேலை வாங்கியிருப்பார் எல்லார்கிட்டையும். ஏன்னா எனக்கு தெரியும் பாபு விஜய் எந்த மாதிரின்னு சொல்லி. ஒரே சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது சர்க்கார் டைமில் நடந்த ஒரு விஷயம். ஸோ சர்க்காரில் அந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அதில் இன்டர்வியூ அதில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நான், ஹீரோயின், அப்புறம் பழக்கற்பையா சார் இருந்தார். ஸோ நாங்கள்லாம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். அப்போ கொடுத்துட்டு இருக்கும்போது பழக்கற்பையா சார் பாபு விஜய்கிட்ட கூப்பிட்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, விஜய் பாபு, எனக்கு அரசியல் மீட்டிங்னால் நான் பேசிடுவேன், சினிமா இன்டர்வியூனா எனக்கு எப்படி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே சொல்லார், இல்லை சார் நீங்கள் சொல்லலாம்ல சார், ஃபஸ்ட் டைம் நீங்கள் சினிமாவில் நடிக்கிறதுக்கு பயந்தீங்க, அப்போ நான் உங்களை பார்த்தேன், பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் இல்லை சார், நான் இல்லை, இதில் வில்லன் கேரக்டர் நான் எப்படி பண்ணுறது, நான் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இல்லை நீங்கள் கேரக்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க, நீங்கள் வேணால் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் பேர பசங்கிட்ட கேட்டீங்க, அவங்க விஜய் சார் படமா, கண்டிப்பாக பண்ணுங்கள், நீங்கள் நல்லா ரீச் ஆகுவீங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல சார், அதை பேசுங்க சார். ஓ கரெக்ட் இல்லை, அதை பேசலாம் சார். அப்புறம் முக்கியமாக இந்த படம் ஆரம்பிச்சது நீங்கள் என்னை விஜய் பாபுன்னே கூப்பிட்றீங்க. என் பேர் விஜய் பாபு கிடையாது, என் பேர் பாபு விஜய், நல்லா சொல்லுங்கள், பாபு விஜய் அப்படின்னு அவரை மிஸ்மரைஸ் பண்ணிட்டார். இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்குது, என் பக்கத்தில் உட்கார்றாரு. அவர் எதிர்பார்த்த கேள்வி கரெக்டாக வருது. எப்படி சார் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிங்க, நீங்கள் ஒரு பொலிட்டீஷியன், நீங்கள் எப்படி இந்த படத்தில் நடிச்சிங்க அப்படின்னோடனே, இந்த படம் நான் என் வீட்டுக்கு டைரக்டர் அனுப்புனார்னு சொல்லி பாபு விஜய்னு ஒருத்தர் வந்தார். அப்போ சொன்னார், நான் எப்படிங்க இது நான் நடிக்கிறது, நான் இதில் பாலிடிக்ஸில் பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ பாபு விஜய் சொன்னார், இல்லை சார், நீங்கள் உங்கள் வீட்டில் வேணால் கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை பாபு விஜய், நான் எப்படி பாபு விஜய் நான் எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்தார், பேர பசங்கள்லாம் இல்லைப்பா நீங்கள் பண்ணுங்க என்ன. அப்புறம் மறுநாள் பாபு விஜய் வந்தார். அப்போ பாபு விஜய்கிட்ட நான் சொன்னேன், பாபு விஜய் நான் இந்த படத்தை பண்ணுறேன் பாபு விஜய். சொன்னோன்னே நான் பக்கத்தில் இருக்கேன், ஏய் படத்து டைரக்டர் நான், என்ன ஒரு தடவை கூட என் பேரை சொல்ல, இத்தனை தடவை பாபு விஜய்னு சொல்கிறேன்ட்டு இவனை தேடினேன். அப்படியே எங்கடா இருக்கான் அப்படின்னு இவனை தேடினேன். இதே மாதிரி ஒரு லைட்டில் அப்படியே அவுட்லைனில் போனேன். என்னை பார்த்து நேராக கேமரா பின்னாடி இருந்துட்டு அங்கேருந்து இப்படி எட்டி பார்க்குறான், என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் முடித்த உடனே இன்டர்வியூ முடிஞ்சது. உடனே வெளில வந்தோடனே நான் கேட்டேன், டேய் என்னடா படத்து டைரக்டர் நானா நீயா, உன் பேர் இவ்வளோ தடவை சொல்கிறாரு, என் பேர் ஒரு தடவை கூட சொல்ல அப்படின்னா. சார் விடுங்க சார், ஆற்றுல போகிற தண்ணி அவன் அண்டாண்டா வளரான், நான் ஒரு சொம்பு தானே சார் அண்ணன், விடுங்க சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு, முக்கியமாக என்னுடைய கடினமான சமயத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அப்போ போஸ்டர்லாம் கிழிக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு பயங்கரமாக நடந்தது. அப்போ அது இல்லாமல் என்னை அப்போ போலீஸ்லாம் துரத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பாபு விஜய் வண்டி ஓட்டி ஒரு நல்ல டிண்டட் கிளாஸ் அதில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் போயிட்டுருப்போம். அப்போ காசி தியேட்டர் பக்கத்தில் அவர் வண்டி ஓட்டுறாரு, நான் வண்டி பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அந்த காசி தியேட்டர் வெளியில் போலீஸ் ஃபுல்லாக அந்த பேனர்ஸு கட் அவுட்டெல்லாம் கிழிக்கிறாங்க.
அப்படியே நாங்கள் 2 பேரும் அப்படியே பார்க்குறோம், கண்ணுல இருந்து தண்ணியாக வருது, என்னடா இப்படி போஸ்டரை கிழிக்கிறாங்களேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கடினமான நேரத்துலையும் ஒரு ஹார்ட் டைம்லேயும் எனக்கு வந்து விஜய் பாபு விஜய் வந்து கூட இருந்திருக்காரு. இதில் என்ன ஒரு காமெடினா, இன்னைக்கு காலையில் நான் கேட்குறேன், பாபு விஜய் என்னையா பேசுறது அப்படின்னு தெரியல. சார் அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை மறுபடியும் என்னை பேச வச்சுட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பாபு விஜயோட டேலண்ட். ரொம்ப ஒரு சின்சியர். என்கிட்ட இருந்த உதவி இயக்குனர்கள் ஒரு 12 பேர் டைரக்டர் ஆகியிருக்காங்க இது வரைக்கும், எல்லா லாங்குவேஜ்லேயும் சேர்த்து. அதில் இன்றைக்கி வந்து பாபு விஜயோட ஒரு ஃபஸ்ட்டு டே அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெய்லி வந்து ஒரு 7:30 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நான் கீழே இறங்கும்போது வண்டியில் நின்றுட்டுருப்பார். அப்படி வண்டியில் சாஞ்சிட்டு நின்றுட்டுருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில அசிஸ்டன்ட் டைரக்டருங்க தான் வந்து நம்மளை சோம்பேறி ஆக்கிடுவாங்க. எப்படின்னா, நம்ம உட்காந்து ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளே ரிஹர்சல் அது இது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக வந்து ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணும்போது பார்த்துட்டு அப்படியே நம்ம டேக் போகலாம். அந்தளவுக்கு என்னை வந்து சோம்பேறி ஆக்கினதில் பாபு விஜய்க்கு நிறைய பங்கு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நான் வந்து வாழ்த்துறதில்லை, இறைவனை நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த படத்தில் கதாநாயகன் ஜெய்க்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ட் உண்டு. என்னோடய ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் எங்கேயும் எப்போதுலேயும் அவர் தான் ஹீரோவாக பண்ணார். ஸோ ஒரு ஒரு லக்கு இருக்குது. அதே மாதிரி ராஜாராணி என்னோடய ப்ரொடக்ஷனில் 2வது படம் பண்ணார். ஸோ இது 3rd ஃபில்ம். ஒரு ஹாட்ரிக் வெற்றியை வந்து நீங்கள் வந்து என் அசோசியேட்ஸில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, அற்புதமான நல்ல டைமிங். அவர் சினிமாவில் விட பர்சனலாக நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் காமெடிலாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். ஏன்னா எங்கேயும் இப்போதும் ரிலீஸ் அப்போ நாங்கள் வந்து ஒரு டூர் தியேட்டர் விசிட் மாதிரி போனோம். அப்போ அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த டைமிங்கை என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஜெய் சாருக்கும் இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சி வந்து இவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸரு. எனக்கு இவங்களை முன்னாடி தெரியும், ரொம்ப முன்னாடி தெரியும் அவ்வளோதான். என் பொண்ணு வந்து இவங்க 2 பேரும் ஒரே டீச்சர்கிட்ட வந்து குருக்கிட்ட வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்குறாங்க. என் பொண்ணு வந்து 10th படிக்கிற சின்ன பொண்ணு தான். ஸோ அந்த டைமில் வந்து இவங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கும் இது பாபு விஜய் வந்து சொன்னாப்புல இவங்க தான் அப்படின்னோன்னா, ஐயோ எனக்கு தெரியுமே அப்படின்னு ஸ்டில்லு காமிச்சோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் அவங்க பேர் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸில் ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்ல ஒரு அப்பீரன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் தமிழ் சினிமா கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கேமராமேன் வந்து சொன்னார், ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொன்னார். எப்படிடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாப்புல, இல்லை சார் நல்ல ரிச்சர்டு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க நிறைய பேர், ஆனால் ஃபாஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக கொடுக்கறது வந்து சில பேர் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவை வந்து செலவு பண்ணுற பணத்தை ஸ்க்ரீனில் காட்டுறது தான் வந்து ஒரு கேமராமேன் ஒரு கஷ்டமான வேலை. அது ரொம்ப காமிச்சிருக்கீங்க. நிறைய லொக்கேஷன்ஸ் போயிருக்கீங்க. கொடைக்கானல் போய் அவுடோரில் போய் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ரொம்ப வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். எடிட்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலராக அந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் அந்த ஒரு வைப் வந்து சூப்பராக இருந்தது. கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸும் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய தடைகளுக்கு அப்புறம், நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமும் இந்த படத்தை வந்து பாபு விஜய் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து, குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. பாபு விஜய் டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தி இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ முருகதாஸ் சார். அண்ட் அடுத்ததாக நான் வந்து யாரை கூப்பிட போகிறேன்னா, எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா மற்றும் சசி சார், முருகதாஸ் சார், தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் டைம். எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு, அண்ட் யூ ஹவ் மேட் த ஈவன் மோர் ஸ்பெஷல் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். பாபு விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பேசின மாதிரி
நிறைய தடங்கள் இருந்தது, but still we made this happen today, and thank you so much for believing in me and like giving me this opportunity, sir. ரொம்ப ரொம்ப நன்றி. And ஜெய் சார் அவரோட இரண்டாவது படம் ரொம்ப ரொம்ப கைஸ் நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பாருங்க. மைக் டவுன் பண்ணுமா? ஓகே ஓகே. ஜெய் சாரோட இரண்டாவது படம், இட் வாஸ் அப்சல்யூட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம் அகெயின். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ரிச்சர்ட் சார், எங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப அழகாக காட்டினதுக்கு. அண்ட் மிச்ச காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ 15ஆம் தேதி மே 15th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் வந்து உங்கள் ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ மீனாட்சி அவர்களே. அடுத்ததாக ஒரு சிறப்பான ஒரு இயக்குனரை நான் அழைக்க போகிறேன். நிறைய படங்களை வந்து கமர்ஷியலாகவும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கிற மாதிரியான திரைப்படங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் இயக்குனர் திரு சசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பாபு விஜய் வந்து நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். நான் தான் சார் ப்ரொடியூசர் அப்படி தாங்கிக்கிட்டே சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் அப்படின்னு எடுத்த உடனே இந்த பரீட்சை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அப்புறம் எத்தனை நாளில் முடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் சொன்னார். ஆனால் நான் ஒரு விதமான பயத்தோடு தான் நான் வந்தேன் இங்கே, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. படத்தினுடைய சாங்ஸோட விஷுவல்ஸும் சரி, இல்லை ட்ரெய்லர் கட்ஸும் சரி, ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது, இத்தனை நாளுக்குள்ளே இந்த நாளுக்குள்ளே முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு டைரக்டராக நான் பயங்கரமாக சர்ப்ரைஸாக அமேசிங்காக பயங்கர ஷாக்கிங்கில் இருக்கேன் பாபு. ரியலி கிரேட் ஒர்க். நான் இதுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறது ரிச்சர்டுடைய ஒர்க்கு தான். ரிச்சர்ட் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ ஷார்ட் டைமில் இந்த குவாலிட்டி கண்டிப்பாக கொடுத்துக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் ரிச்சர்ட், ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் கிரீஷோடைய மியூசிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சாங்ஸும் சரி. இதுக்கப்புறம் அப்போ அந்த பாரதியார் சாங்கில் ரேப் மிக்ஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்ததுமா. கிரேட், ரியலி நைஸ். பாபு விஜய் எங்கிட்ட பாஃப்டாவில் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 பசங்க மட்டும் ஒவ்வொரு இயரும் தேருவாங்க இல்லையா, அப்படி என்னுடைய குட் புக்கில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பாபு விஜய். இவருடைய படங்கள் இவங்க நமக்கு எக்ஸாமுக்கு டெஸ்ட்டுக்கு பண்ணுறாங்க ஷார்ட் ஃபில்ம் இருக்குல்ல, அந்த ஃபில்மே சொல்லிவிடும் இவங்க யார் அப்படின்ட்டு. அப்படி நான் ரொம்ப மார்க் பண்ணி வச்சுருந்த ஒரு ஸ்டூடெண்ட் பாபு விஜய். இவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக, உங்களை மாதிரி இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கேன் பாபுவுடைய விஜய். அவருக்கு எங்கிட்ட சொன்னப்போ அவருடைய கோர் பாயிண்ட் மட்டும் சொன்னார். அது ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப நடந்த விஷயமாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் மட்டுமே இந்த படத்தை ஒரு சக்ஸஸான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிற நம்புகிறேன். அன்றைக்கி ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ, பாபு விஜய் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ நான் எப்படி எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாரோ அதே எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர்லேயும் சாங்ஸையும் கொடுத்துருக்கீங்க பாபு விஜய். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம ஜெய் சாரோட முக்கியமான ஒரு படமாக இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சசி சார். இப்போ சார் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களை பற்றியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. இன்றைக்கி மதியானமே என்னை கூப்பிட்டு, தம்பி இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். சார் இவங்களாம் வருவாங்கன்னு சொல்லுவேன், அதை நானே சொல்லிடுவேன் சார், நானே ஹோஸ்ட் பண்ணிடுவான்னு கேட்டார். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே அழகாக சிங்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இப்போ முருகதாஸ் சார் கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்போ நானும் கூப்பிட்றேன் ஒரு 3 வாட்டி. அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் திரு பாபு விஜய் சார் அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி, இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு. என்னுடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நன்றி, அன்பு. அப்புறம்
முக்கியமாக என்னுடைய மனைவி. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அவங்களால தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இருக்கேன். எல்லா வகையிலும் என்னை சப்போர்ட் பண்ணது அவங்க தான். லவ் யூ ஷர்மி. அண்டு என்னுடைய நண்பர் சத்யநாராயணன். அவர் தான் நான் துவங்கி போனப்போல்லாம் என்னை வந்து தாங்கி பிடிச்சி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவாக இருக்கார். தேங்க்யூ சார். ஸோ இது வந்து சினிமாவை தாண்டி அண்டு சினிமானா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் என் மைண்டில் வரும், ஏஆர் முருகதாஸ். அது மட்டும்தான் எனக்கு வந்து சினிமாவில் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படியாவது வந்து சார்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேங்கிற ஒரே ஒரு ஆசை தான். எனக்கு படம் பண்ணுற ஆசையே ஸ்டார்டிங்கில் கிடையாது. நான் எப்போயுமே அதை தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ரமணா படம் பார்த்ததுலேருந்து, ரமணா எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ வந்து எனக்கு வந்து எப்படியாவது முருகதாஸ் சட்டை ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டா போதும், அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ்னா எப்படின்னா, நான் ஒரு பொண்ணாக பிறந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை வந்திருக்கும். அவ்வளோ லவ். ஸோ சாருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா சார் வந்து மற்றவங்களுக்காக அவ்வளோ பண்ணுவார். அதான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து அவ்வளோ பண்ணுவார். இன்றைக்கி வந்து நான் இங்கே நிற்கிறது, இந்த படம் பண்ணது, மற்றவங்க எல்லாம் என் பேசுறது, சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அண்டு அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து ஒரு 5% தான் இருக்கும். அந்த 5%க்கு தான் இந்த பாராட்டுக்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே. ஃபுல்லாக கற்றுக்க முடியாது யாராலையுமே. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு படம் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல எல்லோரும், அவர் வந்து அவ்வளோ இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், கரெக்டாக டிசிஷன் எடுப்பார்னா எங்களை பண்ண விடுவார். சார்கிட்ட நான் பெருசாக கற்றுக்கிட்டது, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பண்ண விடுவார். அது தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்ஷன் பண்ணுவார். அண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். அவர் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வெளி உலகமே எதுவுமே தெரியாது. அவ்வளோ வந்து அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் வந்து அவர் வந்து கூடவே வச்சுருப்பார். எல்லா விஷயம் ஷேர் பண்ணுவார். எல்லாமே அதெல்லாம் வந்து மற்றவங்களாம் சொல்லுவாங்களான்னு தெரியாது, அவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணுவார். ரொம்ப தேங்க்யூ சார். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சார் கூட வந்து சார் ஆக்சுவலி வந்து நான் வெளியில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். சார் கூட திரும்ப ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா என்னுடைய ஏஜு, நான் பிஸ்னஸ்லேருந்து வந்திருந்தேன், படம் பண்ணணும். இல்லைனா நான் வந்து ஒரு 22-23 வயசில் சார்கிட்டெல்லாம் சேர்ந்துருந்தேன்னா ஒரு 20-25 வருஷம் அவரே தயவு செஞ்சு வெளில படம்னு சொல்கிற அளவுக்கு நான் இருந்திருப்பேன். ஸோ தேங்க்யூ சார். எல்லாமே உங்களால் தான் சார். அதுக்கப்புறம் சார்கிட்ட நான் சேரணும்னு நினைக்கும் போது, என்னடா நம்ம போனோன்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ பெரிய டைரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ தான் எனக்கு வந்து பாஃப்டாவில் ஜாயின் பண்ணேன். தனஞ்சயன் சார் சேர்த்துட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் தான் லாஸ்ட்டாக சேர்ந்த ஸ்டூடெண்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க, எல்லாமே அட்மிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. பிரசன்னா மேடம் ஒருத்தங்க இருந்தாங்க, இல்லைப்பா அட்மிஷன்லாம் முடிஞ்சிச்சு வெளில போ அப்படின்ட்டாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் தனஞ்சயன் சாரை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னேன். அப்புறம் அப்போ வெயிட் பண்ணேன் அப்படின்னாங்க. 2 hours வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார் வந்தார். ஒரு 10 minutes தான் பேசினேன். அவர் இதான் என்ன நினச்சாருன்னு தெரில. உடனே சரி ஓகே ஒரு சேர்த்து விட்ருங்க அப்படின்னாங்க. ஸோ பாஃப்டாவில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சினிமா ஆசைகளில் இருந்தேன். பட் சினிமாவை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன சினிமானா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது பாஃப்டா தான். அதுவும் பாஃப்டாவில் வந்து என்னுடைய மாஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சார், பாக்யராஜ் சார், லெனின் சார். ஸோ அப்படிப்பட்ட பெரிய மாஸ்டர்ஸு அவங்களாம் இங்கே இல்லை, அதனால் அவங்க நேம்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ராம் சார். ஸோ அவங்ககிட்டலாம் படித்தேன். முக்கியமாக வந்து சசி சார் வந்து நான் எல்லா கிளாஸ்லையுமே கொஞ்சம் நிறைய பேசுவேன், எல்லாத்தையுமே நிறைய பேசுவேன். பட் சசி சாரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அவர் முருகதாஸ் சார் மாதிரி இருக்கிறதாலையா என்னன்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட மட்டும் நான் அவ்வளோவா பேசவே மாட்டேன், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். பட் ஆனால் சார் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் சினிமாவில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சினிமாவை கற்றுக்கிட்டது எனக்கு அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி வரைக்கும். இனிமேல் நீங்கள் பார்க்குற எல்லாத்தையும் வந்து சும்மாவே மற்றவங்க பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது, அதை ஒரு ஷார்ட்டாக பார்க்கணும். இதை கம்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் எல்லோரும் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கேமரா வச்சிங்கன்னா அதில் என்ன கவர் ஆகும் அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்க கற்றுக்கிட்டா தான் நீங்கள் படம் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எதை பண்ணாலும் அது மாதிரி தான் சார் தோணுது. ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய சினிமாவுடைய லேர்னிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயின் வந்து தனஞ்சயன் சார். அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் கிளாஸ் எடுப்பார் அப்போ பாஃப்டாவில். அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக சொல்லி கொடுப்பாரு. ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே ஃபஸ்ட்டு நான் அவரை தான் போய் மீட் பண்ணேன். சார் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் சார்ன்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா குளறிடுவீங்க.
ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப நல்லா அட்வைஸ் பண்ணார். அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஸோ வந்திருக்கிற கெஸ்ட்டில் வந்து அவங்க 3 பேர் கெஸ்ட்டு கிடையாது, என்னுடைய குருமார்கள். குரு வணக்கம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி எடுத்துட்டோன்னா, மெயினாக வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ரிச்சர்ட் சார் உள்ளே வந்தார். ஜெய் சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிச்சர்ட் சார் வந்தார். ரிச்சர்ட் சார் வந்து நான் ரிச்சர்ட் சாரை ஃபஸ்ட்டு நான் கமிட் பண்ணல. நான் வேற ஒரு நியூ கேமராமேன் போகலாம், ஏன்னா சின்ன படமாக பண்ணலாம், அவ்வளோ பெரிய கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஃப்ரெண்டு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி விஜயாண்டனி சார் படம் ஒரு 2 இயர்ஸு அவருக்கு இருந்த சில பிரச்சனைகளால் அந்த படம் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த படத்துக்கே நான் ரிச்சர்ட் சார் கூட இருந்தேன். ஸோ அது பெரிய படம், அது ஓகே. இந்த படத்துக்கு எப்படி கூப்பிட்றது, நான் கூப்பிடவே இல்லை. அண்ட் அவருக்கே விஷயம் தெரிஞ்சு அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், படம் பண்ணுறீங்களாமே, கங்க்ராட்ஸ், யார் ப்ரொடியூசர்னா? நான் தான் சார் ப்ரொடியூசர். நீங்கள் தான் ப்ரொடியூசரா? யார் கேமராமேன்னாரு. இல்லை சார் நான் புதுசு போகலான்னு. எங்கே ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1/2 hour ஆஃபீஸில் இருந்தார். ஆஃபீஸுக்கு வந்தார், என்ன படம் என்ன எல்லாத்தையும் கேட்டார். ஒரு 1 hour பேசிட்டு நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. சார் எனக்கெல்லாம் அவ்வளோலாம் என்னக்கெல்லாம் சேலரியெல்லாம் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட சேலரியை பற்றி பேசவே இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அவர் அன்றைக்கி சொன்ன ஒரு வேர்டு, சார் யாராக இருக்கோ போய் உழைக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு, நீங்கள் படம் பண்ணுறீங்க, பணமா சார் முக்கியம், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரே 1 பைசா கூட வாங்கலை சார், ஒரே 1 ரூபா வாங்கலை சார். நான் எவ்வளோ தடவை வந்து சார் என்னால் என்ன முடியுதோ அதை கொடுக்குறேன் அப்படின்னாரு. பணத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் 1 பைசா வாங்கலை. அந்த படத்தை வந்து அதுக்காக வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணார் சார். தேங்க்யூ வெரி மச் சார், லவ் யூ சார். ஸோ அவரால் தான் இந்த படம் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக வந்தது. என்னென்னா அவர் வந்து இப்போ பணம் வாங்கியிருந்தா கூட பணம் வாங்கிட்டோம் அதுக்கு செலவு பண்ணியிருப்போம்னு நினச்சிட்டு போகிறேன், என்னன்னு தெரியல. அவருடைய படம் மாதிரி எடுத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன குவாலிட்டி எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அப்படி வந்து எடுத்தார். அதனால தான் இந்த படம் வந்து என்னால் நினச்ச நேரத்தில் ஒரு கேமராமேன், அடிக்கடி எங்கள் டைரக்டர் சொல்லுவார், கேமராமேன் வந்து ரொம்ப முக்கியம், அவங்களோட செட்டான மட்டும்தான் நம்மளுக்கு வந்து படம் நம்ம நினச்ச மாதிரி வரும், வேறு யார் கூட வேணாலும் நீ சண்டை போடுவோம், கேமராமேனோட மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அண்டு அவர் ரிச்சர்ட் சார் அப்படின்னும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, ரிச்சர்ட் சாரா அவர் பயங்கரமாக சத்தம் போடுவார், அவர் டைரக்டர்லாம் சண்டை போட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கள் 2 பேருக்குள்ள கால்குலேஷன் ரொம்ப நல்லா சிங்க் இருந்துச்சு, சூப்பராக பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கிரீஷ் பிரதர் உள்ளே வந்தார். கிரீஷ் பிரதரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டரு. நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது அவர் ஃபஸ்ட்டு லிசனர், நல்ல ஒரு லிசனர். நம்மள்கிட்டேருந்து கேட்பார், என்ன உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர் வந்து டியூன் போட்டு கொடுப்பாரு. ஸோ அது வந்து உள்வாங்கிக்கும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அந்த சிங்கு கரெக்டாக வரும்போது அவர் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துட்டு இந்த மாதிரி டியூன், இவனுடைய டேஸ்ட் இதுதான், இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூனை போட்டு கொடுப்பாரு. அந்த டியூனை பார்த்த உடனே நம்மளுக்கு கேட்ட உடனே பிடிச்சிடும். ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அவர் கூட ஸ்னேகன் சார் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஜாலியாக நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். சார் வந்து அவர் அந்த வேர்ட்ஸை வந்து நான் இந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரணும் சாருங்கும்போது அவர் உடனே அடுத்த நிமிஷம் வந்து ஒரு வேர்ட்ஸை வந்து சொல்லுவார். அப்படியே அது வந்து நான் என்ன நினச்சேன்னா அந்த வார்த்தைகளை நம்ம கவிஞர் கிடையாது, நம்மளால் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல முடியாது. பட் அவர் கரெக்டாக கொண்டுட்டு வந்துடுவார். ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து என் தம்பி டார்லிங், அவன் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணான். அந்த ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு கேவலமாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸே பண்ணல. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு, அட்லீஸ்ட் படத்தை அதை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ தேங்க்யூ டார்லிங். அதுக்கப்புறம் வேறு 2-3 ஷார்ட் ஃபிலிம்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ டார்லிங்க்கு ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதே போல் வந்து எந்த கேப்புமே விடாமல் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஈடு கொடுத்து அவங்களுடைய அசிஸ்டன்ஸும் அவரும் வந்து அப்படி ஒர்க் பண்ணுவாங்க, நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. காலையில் போகும்போது கரெக்டாக ரெடி ஆகிடும். நான் எப்போயுமே டெய்லியே வந்து நைட் ஷூட் வரைக்கும் 10 மணி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ 10 மணிக்கு மேலே நாங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நான் 7 மணிக்கு வந்து நம்ம கேமராமேனே 7 மணிக்கு வந்துடுவோம், 7:30 மணிக்கு ஷார்ட் வைக்கலாம் அப்படிங்கும்போது அவர் எல்லாமே ரெடி பண்ணி